டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல துப்பாக்கி 2 படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து ஹரி கேட்டிருக்காங்க. துப்பாக்கி படத்தினுடைய கதாநாயகனான விஜய் இனி படங்களில் நடிப்பதில்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உங்களுடைய கேள்விக்கு எப்படி நான் சரியான பதிலை தர முடியும்? ரஜினி சார் எந்த படத்துல இருந்து விக் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு தாம்பரம்லேருந்து பிரியா கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுமையாக விக்கை பயன்படுத்த தொடங்கியது பி வாசுடைய இயக்கத்தில் உருவான சந்திரமுகி படத்தில் இருந்து தான். விஜயகாந்த் சாரோட மகன் சண்முக பாண்டியன் இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சென்னையில இருந்து காவியா கேட்டிருக்காங்க. அடுத்து விஜயகாந்துடைய மகனான சண்முக பாண்டியனுடைய நடிப்பிலே கும்பு சிவி அப்படின்ற படம் வெளியாகிருக்கிறது. அந்த படம் வெளியானதுக்கு பின்னால் தான் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி அவர் முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன். கூலி படத்துல சௌபின் சார் வில்லனா நடிச்சு அசத்திட்டாரு. மலையாள சினிமாவை விட தமிழ் சினிமால அவர் அதிகமான சம்பளம் வாங்கியிருப்பாரான்னு சென்னையிலேருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துக்காக சௌபின் சாகிர் வாங்கிய சம்பளம் ஒரு மலையாள படங்களில் வாங்குகின்ற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் தான். ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் சிக்கந்தார் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் சல்மான் கான் சொல்கிறாங்க. அது உண்மையான காஞ்சிபுரம் வந்து அபினேஷ் கேட்டிருக்காங்க. சிக்கந்தர் படத்தினுடைய தோல்விக்கு அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்த சல்மான் கான் தான் காரணம் அப்படின்னு அந்த படத்தை இயக்கிய ஏஆர் முருகதாஸே சொன்னதாக தான் பல பத்திரிகைகளிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த செய்தியிலே உண்மை இல்லை. அட்லி சார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்க இருந்த படம் இப்போ ட்ராப் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் அட்லி சார் அதிகமான சம்பளம் கேட்டதுனாலயான ஸ்ரீலங்காலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டது முழுக்க தவறான செய்தி. அட்லியினுடைய இயக்கத்திலே அல்லு அர்ஜுன் நடிக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு மிக விரைவிலேயே முழு வீச்சில் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளில் தான் இப்போ அட்லி மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். ஒரு வாரம் படம் ஓட்டத்திற்கு இவ்வளோ செலவு செய்கிறது சரியானு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு வார ஓட்டத்தில் படம் எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் அந்த அளவுக்கு விளம்பரம் செய்கிறார்கள். எம்ஜிஆர் சார் எந்த பாலை விரும்பி குடிப்பார்? முட்டைப்பால், மிளகு பால், சாதாரண பாலான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் எப்போதும் சாதாரண பால் தான் குடிப்பார். கூலி படத்தை விட வார் 2 படம் அதிகமான வசூல் செஞ்சிருக்கான்னு பெங்களூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. வார் 2 திரைப்படத்தால் கூலி திரைப்படத்தினுடைய வசூலை எந்த ஊர்லேயுமே முந்த முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் வார் 2 திரைப்படம் ரசிகர்களை கவர்கின்ற படமாக அமையாதது தான். காஜல் அகர்வாலுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்த பட வாய்ப்பு கிடைக்கலையான்னு பெங்களூர்லேருந்து தீபா கேட்டிருக்காங்க. காஜல் அகர்வாலுக்கு வாய்ப்பு குறைந்ததுக்கு அவர் குழந்தை பெற்றுக்கொண்டது தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. திருமணத்துக்கு முன்னாலே இருந்தே அவருக்கு வாய்ப்புகள் குறைய தொடங்கிவிட்டன. உங்கள் பார்வையில் கூலி படம் எப்படி இருக்கு? இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எந்த மாதிரி படத்தில் நடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அருமனையிலேருந்து செல்வகாந்த் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரியான படங்களில் நடிக்கணும், எந்த மாதிரியான படங்களில் நடித்தா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றி ஒரு பிஹெச்டியே பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரஜினிகாந்த். அதனால் அவருக்கு என்னுடைய ஆலோசனையெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாருக்கு இளையராஜா சார் இசையமைச்ச முதல் படம் எதுன்ட்டு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பஞ்சு அருணாச்சலத்துடைய திரைக்கதை வசனத்திலும் தேவராஜ் மோகனுடைய இயக்கத்திலும் உருவான கவிக்குள் திரைப்படம் தான் இளையராஜாவுடைய இசையிலே ரஜினி நடித்த முதல் படம். இப்போவும் தேட்டரை வாடகைக்கு எடுக்க முடியுமான்னு சரளை மேட்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. இப்போது எந்த திரையரங்கு உரிமையாளர்களும் வாடகைக்கு தங்களுடைய திரையரங்குகளை தருவதில்லை. விகிதாச்சார அடிப்படையில் தான் திரைப்படங்களை திரையிடுகிறார்கள். பிக் பாஸ், குக் வித் கோமாளி மாதிரி ஏதாவது சேனல்ல இருந்து ரியாலிட்டி ஷோக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கான்னு கேஜிஎஃப்லேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ், குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்படி எனக்கு அழைப்பு வரல. வந்தாலும் அது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கின்ற எண்ணம் எனக்கு 1% கூட இல்லை. ஜெய்சங்கர் சார் கதாநாயகனா ஒரு பெரிய ஜாம்பவான் இயக்கத்தில் நடித்த படம் எதுன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருடைய முதல் படத்தை இயக்கிய ஜோசப் தெளித்தே மிகப்பெரிய ஜாம்பவான் தான். ஜெய்சங்கருடைய 3வது படத்தை இயக்கியவர் இயக்குனர் கே சங்கர். அவர் எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவருக்கும் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஜெய்சங்கருடைய 5வது திரைப்படமான எங்க விட்டு பெண் படத்தை இயக்கியவர் எம்ஜிஆரை விட்டு எங்க விட்டு பிள்ளை என்ற படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி படமாக அதை ஆக்கிய சாணக்கியா. ஜெய் நடிக்கும் பிரேக்கிங் நியூஸ் படம் என்ன ஆச்சுன்னு கோவையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஜெய் நடிக்கின்ற பிரேக்கிங் நியூஸ் படத்தை பற்றி சமீப காலமாக எந்த தகவலும் இல்லை. ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி அவங்களுக்கு ஃபட்டாஃபட்னு ஏன் பேர் வச்சாங்க? ஃபட்டாஃபட்னா என்னன்னு எருமப்பட்டியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தருடைய இயக்கத்திலே உருவான அவள் ஒரு தொடர்கதை படத்தில் தான் முதலாக ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி நடித்தாங்க. அந்த படத்திலே அவருடைய கதாபாத்திரம் எப்போ பார்த்தாலும் ஃபட்டாஃபட் என்று சொல்லி கொண்டிருக்கும். அதன் காரணமாக தான் அந்த படத்துக்கு பின்னால் அந்த ஃபட்டாஃபட் என்பது ஜெயலட்சுமியுடைய பெயரோடு இணைந்து அவர் ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி ஆனார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டீசர் பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சுன்னு கோவையிலேருந்து மாலினி கேட்டிருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்தினுடைய ட்ரெய்லர் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த ட்ரெய்லரை பார்க்குறவங்க எல்லாம் தியேட்டருக்கு அழைத்து வருகின்ற விதத்தில் அந்த ட்ரெய்லரை அந்த படத்தினுடைய இயக்குனரும்
எடிட்டரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. வேட்டையன், லால் சலாம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாதனால லைகா ப்ரொடக்ஷன் நஷ்டத்தில் இருக்காங்க. ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் லைகா ப்ரொடக்ஷனுக்கு கால் ஷீட் கொடுப்பாங்களான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு லைகா நிறுவனத்தோடு இணைந்து ரஜினி ஒரு படத்திலே பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தமிழ் சினிமாவில் 50 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே கமல் சார் மற்றும் ரஜினி சார் கதையை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனக்குறைவாக இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல் நடித்த ஒரு சில படங்கள் மக்கள் மத்தியிலே வரவேற்பு பெறலைன்னா அதுக்கு காரணம் அவங்க கதை தேர்வில் அலட்சியமாக இருப்பது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோன்ற தொழிலை சந்திக்காத நடிகர்களே சினிமா உலகத்தில் இல்லை என்று சொல்லலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். நம்மில் பலரும் பார்த்திங்கன்னா அடிக்கடி மன உளைச்சல்களுக்கு ஆளாகி கொண்டு தான் இருக்கிறோம். இது போன்ற மன உளைச்சல்கள் நமக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சினிமா நட்சத்திரங்களுக்கு மிக அதிகம். இந்த மன உளைச்சல்களை பற்றி ஒரு கட்டுரையே எழுதியிருக்கார் நடிகர் பார்த்திபன். நம்ம மனசு இருக்க அதுதான் நம்முடைய முதல் குழந்தை. அதுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அதை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு படத்தை நான் எடுத்தேன். அந்த படத்தில் எனக்கு 4 கோடி ரூபாய் நஷ்டம். 4 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னா எப்படிப்பட்ட மன உளைச்சல் எனக்கு அந்த படம் தந்திருக்கோம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தேன்னா நான் அடுத்தடுத்து படங்களை நடிச்சிருக்கவே முடியாது. நான் என்ன செஞ்சேன், அடுத்து 8 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு எப்படி ஒரு கதையை உருவாக்குவது என்று யோசிக்க தொடங்கினேன். அது மாதிரி நம்முடைய வேலையை முழுமையாக காதலித்து நாம் செய்தோம் என்றால் நமக்கு பிரச்சனைகளே வராது என்கிறார் பார்த்திபன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் வசந்த் ரவி. என் கால் இதுக்கு பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்க கால் ஒன்று அவ்வளோ அழகா இருக்கு. காலம் ஒரு துரோகி, படுபாவி, பிசுனாரி. இந்த மாதிரி அம்மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க கேட்டீங்களா? இல்ல உங்க பிளட் தானே இங்கேயும் ஓடுது. ராம் இயக்கிய தரமணி படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் சினிமாவிலே அறிமுகமான வசந்த் ரவி வித்தியாசமான படங்கள் தான் என்னுடைய இலக்கு என்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து ஜெயிலர் படத்திலே நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற வசந்த் ரவி அந்த அனுபவத்தை பற்றியும் தான் திரையுலகிலே பெற்ற அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்ப பிஸ்னஸ், ஹோட்டல், படித்தது மருத்துவம், இதெல்லாம் தாண்டி எங்கே நடிப்பு ஆர்வம்? அது எப்படின்னா காலேஜ் நான் சேர்றேன். ஃபஸ்ட் இயர் சேரும் போது தான் நான் கான்ஃபிடென்ட்டாக என்னால் போய் அதுவும் ஃபஸ்ட் டே போய் சொல்லிட்டேன். போது அப்பா சுத்தமாக ஒத்துக்கல. அந்த அளவு நடிப்பு மேலே ஆர்வம் வரத்துக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க? ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, இவங்க படங்கள் தான் இன்ஸ்பயர் ஆனது சார். நான் அனுபம் கேர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் பாம்பேயில் ஒன்று இருக்குது, ஒரு 3 months கோர்ஸ். அவர் அனுபம் கேர் சாரே கிளாஸ் எடுப்பார். சடனாக பார்த்தா அமீர் கான் சார் உள்ளே வருவார், ஹாய் சொல்லுவார். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், அவர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆக்டராக ஆனார். டெல்லியிலேருந்து பாம்பே கிளம்பி வரும்போது, NSD முடிச்சுட்டு வரும்போது ஒன்றுமே தெரியாது, நீ இங்கிலீஷ் கூட தெரியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.